தங்கராசு, என்னப்பா முகம் இப்படி இருக்கு? ஏன் என்னாச்சு? ஒரு மாதிரியா இருக்கிற? இன்னமும் அப்பா சீதாவோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு நினச்சா எனக்கு வேதனையாக இருக்கு. அப்பம்மா இல்லாத பொண்ணுன்னு செல்லமாக வளர்த்தேன், செல்வாக்கான இடத்த கட்டி கொடுத்தேன். சீதா கடைசி அப்படி வந்து நிற்கிறப்ப நான் என்னப்பா பண்ணுறது? என்னப்பா பண்ணுறது? யாருக்கு எது எது எப்போ நடக்கும்னு அது அந்த ஆண்டவங்கையில் இருக்குப்பா. தாய் தகப்பன் இல்லாத பொண்ணு தாய் தகப்பல்லாத பொண்ணு தடமாறி போயிடக்கூடாதுன்னு கலாச்சாரம் பண்பாடுன்னு பாங்காக வளர்த்தேன். கடைசியாக அவள் வாழ்க்கை இப்படி பாலையடிச்சப்பா. தங்கத்தை தற்காத்துக்கு அவனுக்கு தெரியல, தருதலையை தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறான், அனுபவிக்கிட்டான். அப்போ தான் தங்கத்துக்கும் தகரத்துக்கும் தரம் தெரியும் அவனுக்கு. அப்பா அவன் அவன் தடத்துக்கு வந்தான்னா தடுமாறி போனான்னா தங்கச்சி வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேப்பா. தங்கராசு, நிழலின் அருமை வெயில் பட்டா தான் தெரியும். காலத்தோட அருமை யாருக்குப்பா தெரியும்? கவலைப்படாத, எல்லாம் அந்த கடவுள் பார்த்துக்குவார். என்னமோ அப்பா சீதாவை பார்க்கும்போதெல்லாம் என் நெஞ்சு நெருப்பு மாதிரி எரியுது. கோயில் விளக்க குப்பமேட்டில் வச்சுட்டேன்னு என் மனசு அரிக்குதுப்பா. பச்சைக்கிளி மாதிரி புள்ளைய வளர்த்தி குரங்கு கையில் கொடுத்த மாதிரி ஆச்சுப்பா. பக்கத்து ஊரில் பஞ்சாயத்து ஐயா போயிருக்காரு, நான் வண்டியில் போய் கூட்டு வந்துடுறேம்மா. சரிண்ணா. இதுவே பொழுதுக்கு நினைச்சு புலம்பாம தலையை சீவி சந்தோஷமா இருமா. சரிண்ணா, நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க. அம்மா அதைவே சொல் பொழுதுக்கும் புலம்பி குழம்பாத இருக்காதா? கழுதைக்கு திரும்ப கற்பூர வாசனை மாதிரி தங்கப்பானைக்கு தகரத்தில் மூடி போட்டேன் பாரு, அது ஏன் தப்புமா? சும்மா இதே சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காமா, கொஞ்சம் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டுமா நான் வந்துடுறேன். சரிண்ணா. சிவா வாங்க. சிவா என்ன சீதா வீட்டில் யாரையும் காணோம்? இல்லை, ஐயாவும் அண்ணாவும் இப்போ தான் பஞ்சாயத்துக்கு போயிட்டுருக்காங்க. இருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். நோ தேங்க்ஸ், வாங்க. சிவா, என்ன ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஏதாவது என்கிட்ட பேசணுமா? சொல்லுங்க. சீதா, அவனுக்கு அட்வைஸ் பண்ணி நான் ரொம்ப அழுத்து போயிட்டேன். அவன் முடிவை மாற்றிக்கிறதா இல்லை. இங்கே பாருங்க சிவா, அவர் உங்கள் ஃப்ரெண்டு தானே, நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் மகேஷ்கிட்ட. நான் ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணு, என்கிட்ட போய் அவர் இப்படிலாம் பேசுறது சரியா? நீங்களே சொல்லுங்க. சீதா, நீயும் வாழ்க்கையை இழந்துட்ட, துணை இழந்த தனிமையில் இருக்கிற, அவன் வாழ்க்கையே இல்லாமல் இருக்கிறான். நீங்கள் 2 பேரும் சேர்ந்த ஏன் ஒரு புது வாழ்க்கையை அமைச்சிக்க கூடாது? இங்கே பாருங்க சிவா, என் கதை முடிஞ்சு போன கதை, அதை மறுபடியும் எப்படி தொடர முடியும்? நான் பட்டு போன மரம் மறுபடியும் துளிர வைக்க முடியாது. சீதா, பூத்த மரம் மறுபடியும் பூப்பதில்லையா? சிவா, இது பேசுறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் நடைமுறைக்கு ஒத்து வராது. இங்கே பாருங்க, ஒரு பொண்ணு எப்படி வேணாலும் நடக்கலாம், சிரிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் தான் வாழ்க்கையை மட்டும் தன்னிச்சு முடிவெடுக்க முடியாது. அது இந்த உலகமும் விடாது. சீதா, செத்தவன் பிழைப்பதில்ல, உயிருக்கு போராடுறவன் பிழைப்பதில் தவறில்ல. துணையிலிருந்து தனிமையில் தவிக்கும் நீ இன்னொரு துணையை தேடிக்கொள்வதில் தவறே இல்லை.
சீதா, நான் மறுபடியும் சொல்கிறேன், உன்னை நினச்ச ஒரே காரணத்துக்காக வாழ்க்கையே இழந்துட்டு நிற்கிறோம். இங்கே பாருங்க, உன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னதே தான் உங்ககிட்டயும் சொல்கிறேன். என் வாழ்க்கை வேற, உங்கள் ஃப்ரெண்டு வாழ்க்கை வேற. சரி, நீங்கள் கிளம்புங்க. யாராவது பார்த்தா ஏதாவது சொல்லுவாங்க. கிளம்புங்க. சரிம்மா. டே ஜெகன், கணக்கெல்லாம் கரெக்டா இருக்கணும், ஆனா கணக்கா இருக்கக்கூடாது. பத்திரமெல்லாம் பதுவுசா இருக்கணும், ஆனா பக்காவா இருக்கக்கூடாது. பல கோடி வருமானத்துல பாதி கணக்க காட்டு, மீதியை நமக்கு கணக்கு பண்ணிடு. அண்டர்ஸ்டாண்ட்? டோன்ட் வரி பாஸ், கணக்கெல்லாம் நம்மளுதான். பிளாக்ல அடிச்சாலும் அதை பிரெயினோட அடிப்பேன். இந்த விஷயத்துல சீரியஸாவும் இல்ல, சின்சியராகவும் இருப்பேன். வெரி குட் ஜெகன், வெரி குட். அப்படித்தான் இருக்கணும். டே ஜெகன், முதலீடு போட்டது அவன், அதை அனுபவிக்கிறது நம்மளா இருக்கணும். கடைசியில அவனை கட்டையில ஏத்திடலாம். வீழ்ந்தாலும் வீழும்னே தவிர அவனை வாழ விட மாட்டேன். மதுவுக்கும் மாதுவுக்கும் வாங்கி அவன் வீழ்ந்து வந்தான் என்றால் மறுபிறவி எடுத்த மாதிரி அவன். மறுபிறவி அவன் எத்தனை பிறவி எடுத்தாலும் நமக்கு அடிமையா தான் இருக்கணும். அவனை அதே லெவலை வச்சு வளர்த்தி கொண்டுகிட்டு போகணும். பாஸ், அவன் இதுல இருந்து மாற போறதே இல்ல, அவன் மேல போறதே இல்ல. நாம கோட்டைப்படி ஏற போறதே இல்ல. ஏன்னா வீணா ஏன் பிரெயின் போட்டு குழப்பிக்கிறீங்க? ஹலோ பார்ட்னர், how are you? ஜகன், கோடிக்கணக்கான பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். இதுல நீ தான் மேனேஜர், நான் தான் மேனேஜிங் டைரக்டர். பாஸ், இது உங்க கோட்டை, வேட்டையாடுங்க, விளையாட சொல்லி வேடிக்கை பாருங்க, தேவையானதை வச்சுக்கங்க, மற்றதை வேலைக்கு வச்சுக்கங்க. பார்ட்னர், உலகத்திலேயே பங்களா, கொஞ்சி விளையாட குட்டிகள், மயக்கத்தோட இருக்க மதுகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி உங்களை ஜாலியா வச்சிருக்கிறேன். நீங்க எப்பயும் இப்படியே இருக்கணும். அதுதான் உங்களுக்கு நல்லது, எனக்கும் நல்லது. நரசிம்மா, உலகத்திலேயே ரெண்டு விஷயங்கள் தான், ஒன்று மது, இன்னொன்று மாது. ரெண்டு மட்டும் இருந்துட்டா நோடி பொதுல்ல உலகத்தையே சுத்தி வரலாம். மகேஷ், பஸ் ஸ்டாண்டில் சீதா மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன்டா. சீதா மாதிரி 100 பொண்ணுங்க பார்த்தாலும் சேர்றா. ராமனுக்கு ஏற்ற சீதை மாதிரி இந்த மகேஷ் ஏற்ற சீதை எங்கேயும் கிடைக்காதரா. அவளை தவிர்த்து அந்த சீதா கிட்ட அப்படி என்னடா இருக்கு? டேய், அவகிட்ட என்னடா இல்லை? அறிவு இல்லையா? அழகு இல்லையா? தங்கமான குணம் இல்லையா? அவளை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? இத்தனை இருந்தும் சீதா கூட உன்னால் சேர்ந்து வாழ முடியாமல் போச்சுடா. டேய், அவ கூட சேர்ந்து தான் வாழ முடியும்னு கிடையாது.
தாலி கட்டிட்டு கட்டில் சுகத்துக்காக அவளை கட்டணிக்கிறதுக்கு என் மனம் விரும்பலடா. அவளை கல்யாணம் செஞ்சுட்டு அவன் நினைக்கிறத செஞ்சு கொடுத்துட்டு அவளோடு சந்தோஷமாக வாழ்கிற வாழ்க்கை தாண்ட எதிர்பார்த்தேன். மகேஷ், வார்த்தைக்கு வார்த்தை என் சீதான்னு சொந்தம் கொண்டாடுறிய. அந்த சீதா இப்போ இன்னொருத்தனுக்கு சொந்தம். நீ சொல்கிற சீதா நான் நினைக்கிறதுக்கு முன்னாடி அந்த சீதாவை தானே நினச்சிட்டு இருந்தேன். அடுத்தவும் பொண்டாட்டிய நினைக்கிற தகுதி கட்ட ஆள் இல்லைடா நான். பூத்தது பூந்தோப்பு பார்த்து பார்த்து, ஆஹா போட்டது மாறாப்பு தேடி பார்த்து, ஓஹோ நேத்தொரு நீரூத்து பொங்கி எழுந்து ஆனது காட்டாறு பொங்கி புரளுது. பூத்தது பூந்தோப்பு பார்த்து பார்த்து, ஆஹா போட்டது மாறாப்பு தேடி பார்த்து. தந்தம் தந்தன தந்தம் தந்தனா தான தந்தம் தீன தந்தம் தந்தன தந்தம் தந்தனா தான தந்தம் தந்தீன தான தீம் தந்தீன தான தந்தம் தந்தீனா தான தந்தம் தந்தீன தான தீம் தந்தீன தான தந்தம் தந்தீனா. பூவெல்லாம் சேர்த்து கோத்து மாலையானது, நாளெல்லாம் பார்த்து பார்த்து நாணமும் போனது. பூவிழி காட்டும் போதையும் வாட்டும் ஏறுதே பாரமே. பூத்தது பூந்தோப்பு பார்த்து பார்த்து, ஆஹா போட்டது மாறாப்பு தேடி பார்த்து, ஓஹோ நேத்தொரு நீரூத்து பொங்கி எழுந்து ஆனது காட்டாறு பொங்கி புரளுது. பூத்தது பூந்தோப்பு பார்த்து பார்த்து, ஆஹா போட்டது மாறாப்பு தேடி பார்த்து. கூந்தலா மேகந்தானா கூடுது மோகந்தானா, சேர்ந்தது யோகந்தானா பாடுது ராகம் தானா. பார்த்ததும் பாவையானா பார்வையால் மாறினா, சேர்த்ததும் தேவியானா தினசரி உன்கனா. கோயிலில் வாழ்கிற மீனா வாழ்க்கையை காட்டினா, கூடவும் கைகளை சேர்த்து வானத்தில் ஏற்றினா. பாலோடு தேனா சேருது தானா பாடினா தேன்கனா. பூத்தது பூந்தோப்பு
பார்த்து பார்த்து போட்டது மாறாப்பு தேடி பார்த்து ஓஹோ நேத்தொரு நீரூத்து பொங்கி எழுந்து ஆனது காட்டாறு பொங்கி புரளுது பூத்தது பூந்தோப்பு பார்த்து பார்த்து ஆஹா போட்டது மாறாப்பு தேடி பார்த்து ஏய் தம்பி, போன வருஷம் அந்த பனை மரத்தில் ஏறணுமில்ல, ஏற சொன்னார்ல, ஆமாம். நானும் மூச்சை கட்டிக்கிட்டு மேலே ஏறுன்னு ஏறினேன். ஆனால் நொங்கு வெட்டி போட்டால் திங்கவே மாட்டேன்ட்டா. திங்க மாட்டேனாலா? ஏன்னா இன்னைக்கு வந்து கேட்டா வெட்டி போட்டு திங்கிறன்னு சொல்லி சொல்கிறான். ஏ கோமுடுத்தலையா, நொங்க பற்றி பேசாத. அந்த புள்ள வரட்டும், நொங்கு கதையை அப்புறம் பேசலாம், தெரியுதா? இப்ப வேற பேசு. அந்த பிள்ளை ரெடி ஆயிட்டு இருக்குது. ஏதாவது ஒண்ணு சொல்லி சொதப்பிட்டினா ஆடியன்ஸ் நம்மளை பார்த்து சிரிச்சிருவாங்க. சிரிக்கத்தான் நாம வந்திருக்கிறோம், நம்மளை பார்த்து அவங்க சிரிக்கணும், தெரியுதா? அந்த பிள்ளை ரெடி ஆகிட்டு இருக்குது. என்ன பண்றன அதை மட்டும் சொல்லு. நொங்கு காட்டுன்னு சொல்லி சொன்னேன், ஆ வெட்டுன்னு சொன்னது நீ காட்டு உங்ககிட்டயே இருக்குதுன்னு சொல்லி சொன்னேன். நொங்கா? ஆமா. ஏடா எதை பேசணுமோ அதை பேசுறானா? நொங்க பார்த்தேன், மாங்காவை பார்த்தேன், தேங்காவை பார்த்தேன்னா எந்த பிள்ளைக்கு தாண்டா கோவம் வராமல் இருக்கா? டே பைத்தியக்காரா, எந்த பிள்ளைய பார்த்தாலும் படிமானமா முன்ன பேசு. ஆரம்பத்திலேருந்து நான் பார்க்குறேன், வந்ததுலேருந்து டபுள் மீனிங்கா நீ பேசுறடா. ஏதோ ஒரு பழமை நல்ல பழமை பேசுறியடா. நான் என் புத்திக்கு நல்லதாவே தோண மாட்டேங்குது, நான் என்ன பண்றது? நல்லதை நினைச்சினா நல்லது நினைக்கும். எந்த பிள்ளை எங்க போகுது, எவன் எங்க போறான், இதெல்லாம் நோட் பண்ணா எப்படிடா விளங்கும்? என்ன பண்றதுடா தம்பி? நான் நல்லா இருக்கும் போது நல்லவனா தான் இருக்கிறேன். ஏதாவது சரக்கு இறக்கு போட்டுட்டுன்னு வச்சுக்க, என் புத்தி 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 பைத்தியக்கார மாதிரி ஆகி போயிருது. இப்ப அந்த பிள்ளை உலக்கி தூக்கிட்டு வருது. எதுக்கு உலக்க? எதுக்குடா? குத்துறதுக்கு தான் வருவா பாரு. உலக்கன்னு சொன்ன, உளின்னு சொன்ன, எல்லாத்துக்கும் சேர்த்து இப்ப அங்க வந்துகிட்டு இருக்கிறா. இன்னும் 5 நிமிஷத்துல வருவா. நீ ஏன் பதில் சொல்ல, நான் போய் ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். ஐயோ ஐயோ, என்னால் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, தீனியும் போட முடியாது சாமி. எனக்கெல்லாம் வயசாகி போச்சு. இனிமேல் உன்னால் முடிஞ்சா சமாளி, என்னை கோத்துட்றாதடா. அப்படி இல்லாமையாடா உள்ள போயிட்டு கத்திக்கிட்டு வெளியே ஓடியாந்தவன் நீங்க. என்ன போன்னு சொன்னா ஒன்னாலே முடியல. என்ன மயத்துக்கிட்ட நீ உள்ள போன? ஏதோ ஒரு நப்பாசையில போயிட்டேன். நப்பாசையில போயிட்ட. முடியாதவனுக்கு அந்த வேலையே இருக்கக்கூடாது. முடியும் என்பது மூலதனம், முடியாது என்பது முட்டாள்தனம். வாடா போலாம். சரி சரி சரி, நீ சொன்னா எல்லாம் அறிவா தான் இருக்கும், பார்த்துக்க. டார்லிங், ஏன் என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? அப்படி என்ன இருக்கே மூஞ்சில? வண்ண நிலவே, வட்ட முகமே, உன் விலையை பார்த்தால் என் கண்களுக்கு தூக்கமே வரவில்லை. உன் கொடியிடையிலே தவழ்ந்து விளையாட வேண்டும் என்று என் மனது துடிக்கிறது. சாருக்கு காமம் தலைக்கு மேலே ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்றைக்கு என் மனைவியை விட்டு வெளியே வந்தேனோ அன்றிலிருந்து உன் பாதம் தொட்டு பணிந்து கிடக்கிறேன். அதற்கு காரணம் உன்னோட பேரழகுதான். அந்த பேரழகை அணுவணுவாக அனுபவிக்க வேண்டும். என் ஆசைகள் உன்னோடு அழிந்து போக வேண்டும். நீங்க பேசுற பேச்சும் பார்க்குற பார்வையும் மோகத்தை முட்டுது. அந்த வானம் என்ன, இந்த பூமி என்ன, அதெல்லாம் உன் அளவுக்கு கீழே தான். நான் என்னதான் சொல்ல வரீங்க? என்றுமே உன்னுடைய காதலுக்கு நான் அடிமைதானே. அவ்வளோதானே? சரி வாங்க போலாம். நரசிம்மா, இப்பதாண்டா நீ என் புள்ளன்னு நிரூபிச்சிருக்கிற. அதுதான் என் மூளை. பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடுன்னு
சொல்லுவாங்க. அது பழமொழி. நான் கூடயே இருந்து அவன் வம்சத்தையே பழிய வாங்கிட்டேன். இப்ப அந்த ராஜசேகர் எனக்கு அடிமை. பஸ் பஸ் செல்வம் இல்லை என்றால் செல்வாக்கு போய்விடும். இந்த ஓட்டையாண்டு ஜனக மதிச்சா என்ன? நம்ம மாதிரி ஜமீன் மதிக்க வேணாம். அதெல்லாம் ஒரு நடிப்பு. நான் அவன் செல்வத்தை தான் குறைக்க முடிஞ்சதை விட அவன் செல்வாக்கை குறைக்க முடியவில்லை. அது எனக்கு ஒரு பெரும் கவலையாகவே இருக்கிறது. பஸ் அவன் பாடைக்கு போற வரைக்கும் அவன் பைத்தியத்திலும் தெளிய மாட்டான். அந்த அளவுக்கு அவனுக்கு வைத்தியம் பண்ணிட்டு வருது. ஒரு நாளைக்கு ஒரு புட்டி, ஒரு கேஸ் புட்டி, இரண்டும் கலந்து சுவைக்கிறான். அவன் மன இழந்து தவிக்கிறான். தவிக்கட்டும். என் மகனை பஞ்சாயத்துல வச்சு அவன் வாழ்க்கைய பாழாக்கும் போது என் மனம் எப்படி தவிச்சதோ அதே மாதிரி அவன் மனமும் தவிக்கட்டும். சத்தியமூர்த்தி, அன்னைக்கு தத்தளிச்ச என் மனம் இன்னைக்கு தித்திக்குதடா. நீ அன்னைக்கு திமிரா தீர்ப்பு சொன்ன மனம் இன்னைக்கு திசை தெரியாம தடுமாறுதுடா. ஊர்தான் பெருசுன்னு தீர்ப்பு சொன்னான். அவன் குடும்பத்தையே பிரிச்சான். அப்பம் வாங்குற உறவையும் பிரிச்சான். நாயதான் முக்கியம்னு தீர்ப்பு சொன்னான். அவனை பாடாப்படுத்தியாச்சு. இனிமேல் நம்ம தான் ராஜாங்கம். நரசிம்மா, கோடிக்கணக்கான மதிப்புள்ள சரக்கு கப்பல்ல வந்து கொண்டு இருக்குது. அதை கைப்பற்றுவது உன் வேலை, அதை காசாக்குவது என் வேலை. பார்ட்னர், நீங்க அதை பத்தி வருத்தப்படாதீங்க. அதுக்கு எல்லா ஏற்பாடு நான் செஞ்சாச்சு. வர வேண்டிய நேரத்தில் கரெக்டா வந்து சேரும். பாஸ், நீங்க கேட்காமலேயே உங்க தேவைகள் செய்யறேன்னா இதை மட்டும் விட்டு விடுவேனா? முடிச்சு காட்டுறேன். பார்ட்னர், இந்த ரகசிய அறிக்கை வந்த பிறகு கேரளத்து குட்டிகள் கை நிறைய புட்டிகள். நீங்க எந்த நேரமும் ஜாலியாகவே இருக்கிறீங்க. உங்களை இப்படியே நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நான் ஜாலியாகவும் இருக்க முடியும். రాజమండ్రి రాగమంజరి మాయమ్మ పేరు తలవనోళ్ళు లేరు మేస్తిరి కళాకారుల ఫ్యామిలీ మరి నే గచ్చ కడితే నిద్రపోదు నిండు రాత్రి సొగ్గులాడి స్వప్న సుందరి నీ మాట సుబ్బు మా పటేల బండ పందిరి రక్తరాజు గుండె ఊపిరి నీ వంక చూస్తే గుండెలోన నీరు చిరిడి నడుములోన పూట
व्यक्ती ಕುರ್ಚಿನ ಮಾಡ್ಸಬೇಕಿತ್ತು ಕುರ್ಚಿನ దానికేమో మరి దానికేమో మేకలిస్తివి మరి రాకేమో సన్న బియ్యం కలిస్తివి మేకలేమో మందలుగా పెరిగిపాయ నాకిచ్చిన నూకలేమో ఒక్క కరిగిపాయ ఆడపచ్చగాళ్ళ జుగాలిస్తివి మరి నాకేమో చుక్కగళ్ళ పోతలిస్తివి దాని చెవిలో దుకాలేమో దగా మెరిసిపాయ నాకు పెట్టిన కోకలేమో పీలికలై సిరిగిపాయ ఏం రసిక రాజువో మరి నా దాసు బావ నీతో ఎప్పుడింత కిరికిరి ఏం రసిక రాజువో మరి నా దాసు బావ నీతో ఎప్పుడింత కిరికిరి ಕುರ್ಚಿನ సుబ్బలాడి సుందరి నాపకేల దండ పందిరి రచ్చరాజు గుండె ఊపిరి గుండెలోన డీడి ఏందంతా చూస్తున్నా ఇక్కడ ఎవడ బాధలు కాయలు ఇరుకరే రాసుకోండి మాడతట్టి పాడండి ಕುರ್ಚಿನ உங்களை ஏன் வர சொன்னோன்னு தெரியுமா? சொல்லு சீதா. என் மனசு ஒரு நிலையில இருக்க மாட்டேங்குது. எனக்கு மன நிம்மதி வேணும். அதனால தான் நான் உங்களை வர சொன்னேன். சீதா, உன் மனது நிம்மதிக்காக என்ன பண்ணணும்னு சொல்லு, உடனே செஞ்சு முடிச்சாரு. முதல்ல என்னை நிம்மதியா இருக்க விடுங்க. அது எனக்கு நிரந்தரமா வேணும் மகேஷ். சீதா, அந்த வார்த்தை பற்றி பேசாது. நான் இருக்கும்போது உன்னை நிரந்தரமாக இருக்க விட்டுருவேனா? இங்க பாருங்க மகேஷ், நான் ஏற்கனவே கல்யாணமான பொண்ணு. மறுபடியும் இன்னொரு கல்யாணம்லாம் என்னால் பண்ணிக்க முடியாது. அதனால இந்த சீதான்ற ஒருத்திய மறந்துட்டு உங்க மனசுல இருந்து என்ன அழிச்சிட்டு நீங்க ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. அதான் உங்களுக்கு நல்லது. சீதா, மறந்துருன்னு சொல்றியே, எதை மறக்க சொல்ற? என் இதயத்தில் உனக்காக கட்டி வச்சிருக்க இந்த இதய கோயிலை இடிக்க சொல்றியா? இல்லை அந்த ஷாஜகான் மும்தாஜுக்காக கல்லறையை கட்டணா? நீ மட்டும் சொல்லு, ஊனு ஒரு வார்த்தை சொல்லு. உன்னை அந்த கல்லறையில் கூட கட்ட விடல, உனக்கு நான் கல்லறையாவே ஆயிடுறேன். இங்க பாரு மகேஷ், நான் ஏற்றி வச்ச தீபம் முடிஞ்சிருச்சு. அதுல நீ என்ன ஊத்த நினைக்கிற? எரிஞ்ச தீபம் எரிஞ்சது தான் சீதா, நான் இல்லைன்னு சொல்லலை. திரி எரிஞ்சிட்டா புதிய திரியை மாத்திரது இல்லையா? அது மாதிரி தான் வாழ்க்கை. உன் வாழ்க்கை ஏற்கனவே அழிஞ்சு போனது. அதுக்கு ஒரு நல்வாழ்க்கை தரதாக நான் சொல்கிறது தப்பா சீதா? சொல்லு சீதா. நல்ல மலர முகர்ந்து பாரு, நாறு மலர முகர்ணும் நினைக்காத. சீதா, நல்ல மலரோ நார மலரோ கிடையாது. நம்ம நினைக்கிற அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய மலரை பொறுத்து இருக்குது. ஐயோ சிவா, நானு மலரே வாசல்லாத மலரு. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? மலர்னாலே அழகு தான். அதில் வாசனை இருந்தால் என்ன, இல்லைனா என்ன? நீ வாசனை இருந்தாலும் எனக்கு என் சீதா தான், வாசனை இல்லைனாலும் எனக்கு என் சீதா தான். இங்க பாரு,
உனக்கு நான் என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சீதா, நீ தூக்கி போட்ட எச்சில கிடையாது. நீ என் வீட்டு துளசி மரமாக இருக்கக்கூடியவ. இங்க பார், நான் ஏற்கனவே கல்யாணமானவ. இதை பத்தி நினைக்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. புடவை வேணா நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கலாம், ஆனா முந்தானிய மாற்ற முடியாது மகேஷ், புரிஞ்சுக்கோ. சீதா, இவ்வளோ சொல்லியும் உன் மனசு மாறல. உன்னுடைய மனசும் என்னால் மாற்ற முடியல. உனக்காக என் நினைவை மாற்றிக்கிறேன், என்னையும் மாற்றிக்கிறேன் சீதா. மகேஷ், உன் நல்ல மனசு முன்னாடி நிற்கிற தகுதி கூட எனக்கு இல்லை. உன் காலில் இருக்க மண்ணுக்கு நிகராக கூட இல்லை. ஏன்னா உன் காதல் ஓசந்தது, ஆனால் உன் கூட என்னால் வாழ முடியாது மகேஷ், புரிஞ்சுக்கோ. சீதா, அந்த வார்த்தை சொல்லாது. என் காலுக்கு மண்ணுக்குன்னு சொல்லாது. நீ என் உள்ளத்தில் இருக்கிற பொண்ணு. சீதா, உண்மையிலே நீ கல் நெஞ்சக்காரி தான். மகேஷ் எவ்வளோ தூரம் உனக்காக இறங்கி வந்தோம், இந்த நிலையில கூட அவன் காதலை ஏற்றுக்க மறுப்பது உனக்கு நல்லா இருக்கா? நான் மகேஷ் காதலை ஏற்றுக்கிறேன், ஆனா அவரை கணவரை என்னால ஏத்துக்க முடியாது. கள்ளக்கவனம் இல்லாத அவருக்கு போய் என்னால எப்படி துரோகம் பண்ண முடியும்? ஆனா அவரை அடையணும்னு என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. உன் மனநிலை எனக்கு புரியுது. நாளைக்கு ஒரு துணை வேணும், அதை நினச்சியா? ஒரு பயிர் செழுமையாக வளர நிலமும் நீரும் மட்டும் போதாது, பராமரிப்பும் பாதுகாப்பும் அவசியம் தேவை. வேலி இல்லாத பயிரை வெள்ளையாடு மேய பார்க்கும், தனியாக வந்த வெள்ளாடு போல வேங்கை பார்க்கும். அது மாதிரி துணை இல்லாமல் இருக்கிற உன்னை பார்த்து உலக நாலு பேர் 4 விதமாக நினச்சி பார்ப்பாங்க. அதனால் உனக்கு ஒரு துணை வேணும். அதுக்காகவாச்சும் மகேஷ் கையில் ஒரு தாலி போட்டுக்கோ, உனக்கு நீயே ஒரு வேலியை போட்டுக்கோ. உலகத்தை பங்கு போடலாம், ஆனா என் உடம்ப பங்கு போட்டு தர என்னால முடியாது. சீதா, நல்லா யோசனை பண்ணிப்பாரு. மற்றவங்கிட்ட இருந்து வாழ வந்தவளை வப்பாட்டியாக வச்சுக்கணும்னு வசியம் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் மகேஷ் உன்னை வாழ்க்கை துணையாக்கி உனக்கு மறுவாழ்வு கொடுத்து தனக்கு ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள பார்க்குறான். அவன் காதலுக்கு முன்னால் உன் கற்பு கால் தூசி கூட வராது. அவன் உள்ளத்துக்கு உன் உடம்பை மட்டுமல்ல உயிரை கொடுத்தாலும் பத்தாது. இங்கே பாரு, நீ உனக்காக வாழாது. உள்ளத்தில் உண்மை மட்டும் நினச்சிக்க. நினைவாலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கானே மகேஷ், அவனுக்காக வாழு. அப்படி வாழ்றது எந்த தவறும் கிடையாது சீதா, யோசிச்சு பாரு. தங்கராசு, என்ன ஸ்டேஷன் பக்கம் வந்திருக்கிற? பஞ்சாயத்தால் முடியாத ஸ்டேஷனுக்கு வந்தால் சார் முடிக்க முடியும். அதனால தான் உங்களை தேடி வந்திருக்கிறேன். சரி, இம்மிடியேட்டாக உனக்கு நடவடிக்கை நான் பண்ணுறேன். ஐயோட பையன் ராஜசேகர அந்த நரசிம்ம ஆளுங்க கூப்பிட்டு வச்சு மதுவுக்கும் மாதுவுக்கும் அடிமையாக்கி பல காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னு கேட்டு நீ தான் ஒரு நல்ல முடிவை சொல்லணும். தங்கராசு, நீ எதுவும் கவலைப்படாதா. இம்மிடியேட்டா நான் உனக்கு கோரிக்கையை நான் நிறைவேற்றுறேன். சரி சார், வரேங்க சார். ஓகே. பிறப்பா தம்பி, எங்கடா போயிட்ட? உலக வியாபாரம் செஞ்சு விற்கலான்னு சொல்லி சொன்னேன். நானும் புதுசாக செஞ்சு வச்சுருக்கேன். டே சிங்காரம், அங்கே ஒரு பொம்பளை வரா, உலக்க வேணுமான்னு சத்தம் போடு. அவள் வாங்குறாளா இல்லைன்னு பார்க்கலாம். உலக்க வேணுமா? உலக்க
உலக்க வேணுமா? வேகமா பேசியா. உலக்க வேணுமா? உலக்க வேணுமா? ஐயோ உலக்கி வச்சு நீங்க 2 பேரும் என்ன பண்ண போறீங்க? இப்படி உலக்கன்னு கத்திட்டு இருக்கு. உலக்க எதுக்கு? குத்துறதுக்கு தான் உலக்கையே. அது மட்டும் தெரிஞ்சுக்க. ஆமா நீ கூவி பேசிட்டு இருக்க, இருந்தாலும் உலக்க தோல் மேல வச்சுக்கிட்டு இருக்கிறான். இதுல யார் குத்த போறீங்க? குத்துறதுக்கு நானு, குத்துறது நானு, தூக்குறது அவரு. அவன் சும்மா வச்சிருக்கிறான் பாருடா, ஆயத்தோட வச்சிருக்கிறேன். நீ ஆயத்தோடய வச்சிரியா? சரியா, அப்போ என் வீட்டில் உரல் இருக்கு, வந்து குத்துறியா? அது நீ கண்ணால காட்டினா தான், பார்த்த முன்னாடி தான். ஐயோ மைக்கு இது உடச்சிட்டு போயாதியா? ஏ சிங்காரம், அந்த அம்மா பேச தெரியாம அப்படி பதட்டத்துல பேசுது. அவங்க வீட்டுல உரல் இருக்குதான், அத குத்துறதுக்கு உலக்க இல்லையா, உலக்க வேணும்னு வந்திருக்குது. ரொம்ப நாளா உலக்க வேணும்னு தலைவிட்டு இருந்துச்சான். நம்மள பார்த்ததும் உலக்க வாங்கணுங்கிற ஆர்வத்துல கேக்குது. உலக்க என்ன வேணும்னு அந்த அம்மா கிட்ட சொல்லு. சரி வாயா, வீட்டுக்குள்ள இருக்க கொண்டு போய் குத்துறியா? இங்க இல்லையா, உள்ள போனியா? போயா, உள்ள போலாம். போனவங்க என்ன காணோம்? என்ன நடக்குது உள்ள? நம்ம மாரியாத்தாவிட்ட சொன்னா கூட அந்த குறை தீராதுடா. என்னடா சிங்காராச்சு? அந்த உரல் சின்னதா இருக்குன்னு தான் பார்த்தேன், ஆனா பெரிய உரலா இருக்குதுடா. தெளிவா பேசு. உள்ள போன உரல் பெருசா இருக்குது. நானும் குத்தி பார்த்தேன், என்னால முடியல. ஒடியாந்துட்டு இப்படி தெளிவா பேசுறா. ஆமாடா, அதுதான்டா நிஜம். நானும் மாங்கன்னு குத்தி பார்த்துட்டா, ஆனா எத்தனை குத்துனாலும் அவ தாங்கறாடா. என்னால முடியாதுன்னு சாமி, ஏதோ என் தம்பி கிம்பி வந்தானா அவனை பார்த்து குத்திக்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஓடியாந்துட்டா. டேய் சிங்காரம், இந்த உலகிய குண்டா, நான் இன்னைக்கு குத்தல என்ன நடக்குதுன்னு பாரு. வரட்டுனா அந்த பொம்பளை வரட்டும். டேய் நீ பின்னாடி போ, நானா அந்த உருளைக்காரனை நீங்க பாத்துக்கிறேன். பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம், அதுக்குள்ளால சுகவாசம். அழகி போது எப்போதும் முப்போதும் தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம். வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம், அதுக்குள்ளால சுகவாசம். இந்த பெண்ணோட சகவாசம்.
வெறி அடங்காது. வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம், அது நல்ல சுகவாசம். என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது சரலது கண்ணோர ஊறி வர ஒன்ன நினைச்சேன், நான் ஒன்ன நினைச்சேன், எந்த பூர்வ ஜன்ம புண்ணியமா ஒன்ன அடைஞ்சேன். சிற்பம் உன்னோட வெப்பம் நான் தொட்டு பார்க்கிறப்போ என்ன நினைச்சேன், உன் கண்ண குழி முத்தம் வச்ச என்ன நினைச்சேன், என் பேராச நூராச கேட்கையில் அடித்தேன் மல்லி நீ என்ன நினைச்சடி. 6 கட்டிலுக்கும் 5 தொட்டிலுக்கும் சொல்ல நினைச்சேன், நான் சொல்ல நினைச்சேன், உன்னை விட்டு மொத்த குத்தக அள்ள நினைச்சேன், அள்ள நினைச்சேன், நான் அள்ள நினைச்சேன், உன்னை விட்டு மொத்த குத்தக அள்ள நினைச்சேன். மெத்தைக்கு மேல உன்னோட சேல என் கையில் சிக்கும் வேளை என்ன நினைச்ச, எப்போதும் போல உன்னோட வேலை ஆரம்பமாச்சுதுன்னு நானும் நினைச்சேன், நீ உள்காயத்தை பார்க்கிறப்போ என்ன நினைச்ச, நீ நகம் வெட்ட வேணும்னு சொல்ல நினைச்சேன், நாம் உன்னோடு ஒன்னாகும் நேரத்தில் உன் பூந்தேகம் தாங்கும்னு நினைச்சையா, கல்யாண சொர்க்கத்துல கச்சேரி நேரம்னு கட்டி பிடிச்ச, நான் கட்டி பிடிச்சேன், காட்டு மூச்சு முட்டை கட்டி பிடிச்சேன், சொக்கி தவிச்சேன் நான் சொர்க்கத்தையே எட்டியதா துள்ளி குதிச்சேன், சொக்கி தவிச்சேன் நான் சொர்க்கத்தையே எட்டியதா துள்ளி குதிச்சேன்.
குற்றால சாரலோடு கண்ணோர ஊறி வர ஒன்னு நினைச்சேன் நான் ஒன்னு நினைச்சேன் எந்த பூர்வ ஜென்ம புண்ணியமா ஒன்னு அடைஞ்சேன் ஜூலி, அர்ஜுன் அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கிறான், நாம் ஆனத்தில் விளையாடிட்டு இருக்கிறோம். அவன் வந்து பார்த்தானா? நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க. அவர் வரத்துக்கு இன்னும் 1 வாரம் ஆகும். அது வரைக்கும் பூட்டின கதவை திறக்க போகிறதும் இல்லை, நாம் 2 பேரும் இங்கே எழ போகிறதும் இல்லை. எனக்கு என்னமோ வந்துருவான்னு தோணுது. அவர் வரமாட்டார். இருக்குண்டி இருக்கும். ஊர் பணத்துல உல்லாசம் காட்டுற நாய என் பணத்தை எவ்வளவோ அபகரிச்சுக்கிட்டு எவங்களுடைய டோயட் பாடிக்கிட்டு இருக்கிறியா? நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்டி. உங்களை எங்க பார்த்தாலும் வெட்டாம விட மாட்டேன். நாடு மாதிரி நாயை நடு வீட்டில் கொண்டாந்து வச்சது என்னோட தப்பா போச்சு. நாகரிகம் என்னோட வாழ்க்கை நாசமா போனது தான் மிச்சம். என்னோட மனைவியா இருந்தா இப்படி பண்ணிருப்பாளா? சே, யாரோட யாரை ஒப்பிடுறான் பாரு. கோபுர கலசத்தை கொண்டாந்து கோபுர கலசத்தை விட்டுட்டு குப்பை மேட்டை கொண்டாந்து வச்சது என்னோட தப்பு தான். இந்த நாகரிகத்தால என் வாழ்க்கை போச்சு. அயல் நாட்டு மோகத்தால என்னோட லைஃபே போச்சு. எப்படி என் மனைவி கிட்ட இனிமே முழிப்பேன்? எப்படி இருந்தாலும் அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்டு மறுபடியும் ஒன்று சேரணும்னு தான் நினைக்கிறேன். அது கூடி சீக்கிரம் நடக்கும்னு நம்புறேன். சீதா, என்னை மன்னிச்சிரு சீதா. உன்னோட நல்ல மனசை புரிஞ்சிங்க. அத நாடு மாதிரி நாய்களோட சேர்ந்து உன்னை எவ்வளவோ துன்பப்படுத்திட்டேன். அயல்நாட்டு முகத்தில் உன்னை அவமானப்படுத்திட்டேன். உன் அன்பான வார்த்தைக்கு அடிபணிஞ்சு உன் அன்போட மறுபடியும் இணையலான்னு வந்திருக்கிறேன். என்ன ஏத்துக்க சீதா. ஐயோக்கே நாயா, நீ வேணும்னா வச்சுக்கிறதுக்கும் வேண்டாம்னா வெட்டிக்கிட்டு போறதுக்கும் பொண்டாட்டி என்ன ஊருகான்னு நினைச்சியடா? திட்டு மாப்பிள்ள திட்டு, வார்த்தை உள்ள மட்டும் திட்டு, உன் வாயில் வலிக்கிற வரைக்கும் திட்டு. என்ன திட்டுற உரிமை உனக்கு மட்டும்தான் இருக்குது. எப்ப என் தங்கச்சியை நடுத்தெருவில் தவிக்கி விட்டுட்டு போனையோ அன்னைக்கே மாமா மச்சங்கிற உறவுலாம் முடிஞ்சு போச்சுடா. என் தங்கச்சி முகத்தா உனக்கு பார்க்கறத கூட என் தகுதி இல்லை. இங்கிருந்து ஓடி போயிரு, இல்ல உன் தலையை வெட்டிடுவேன். அண்ணா, இப்பதான் அவர் திருந்தி வந்துட்டேன்னு சொல்றாரு இல்லைண்ணா. ஏன்னா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு வந்தாலும் அவங்க மன்னிப்புன்னு ஒண்ணு கேட்டா அதை விட்டுருன்னு சொல்லி கொடுத்ததே நீதான். நீயே இப்படி பேசலாமா? விடுண்ணா, அவர் திருந்திட்டாரு, எனக்கு அதுவே போதும், விட்டுருண்ணா. ஏமா சாதி சனமறிய ஊரறிய உலகறிய உனக்கு திருமணம் பற்றி வச்சுட்டு இவன் ஒரு நாடு மாதிரி நாயோட போய் ஓடி போனானே, அப்பங்கம்மா போச்சு புத்தி உனக்கு. ஆனா சட்டத்தால எங்க உறவு பிரிஞ்சாலும் இந்த சமுதாயத்துல எங்க உறவு பிரியவே இல்லை. ஊர் உலகத்துக்காக தான் நாங்க பிரிஞ்சிருக்கோம். ஆனா எங்க மனசார நாங்க புருஷன் பொட்டாட்டியா தானே இன்னும் இருக்கோம். ஆனா எத்தனை வருஷம் ஆனாலும் சரிண்ணா, இவரோட மனைவி தான் நானுன்னு சொல்லுவாங்களே தவிர வேற எவனையும் ஒருத்தர் சொல்ல மாட்டாங்க. ஆனா
நான் சொல்றது புரிஞ்சுக்கோண்ணா. ஏறின மரத்துலயே ஏறினா தானே மரியாதை. வேற ஒரு மரத்து மேல ஏறினா இந்த ஊர் உலகம் என்ன தப்பா பேசுனா. அண்ணா யார் வேணாலும் சொல்லலாம், இவர் புருஷன் இல்லை, என் புருஷன் இல்லை, நான் இவர் பொண்டாட்டி இல்லைன்னு. ஆனா நாங்க சொல்லணும்னா, நான் மனசார இவர் தான் என்ன என் புருஷனா நம்பிட்டு இருக்கேன். அவரும் அதே எண்ணத்தோட தானே என்ன பார்க்க வந்திருக்காரு. அவரே திருந்திட்டாரு. நாம செத்துட்டாலும் இவரோட புருஷன் தான் நான் சொல்லுவாங்க. எங்க உறவை யாராலையும் பிரிக்க முடியாது. பிரியாத உறவுன்னா அது. நம்ம உறவை யாராலையும் பிரிக்க முடியாதுண்ணா. எங்களை எப்படியாவது நீ தானே சேர்த்து வைக்கணும். என்ன வாழ விடுண்ணா. சபாஸ் சீதா சபாஸ். தங்கர ஆமாம், உறவுகள் பிரிவதில்லை. வாழும்போதும் சரி சாகும்போதும் சரி உறவுகள் பிரிவதில்லை. மனைங்கிற உறவு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பெரிய உறவு தான். தங்கராசு அல்ப சுகத்துக்காக ஆசைப்பட்டு அந்த ஜூலியோடு போய் சேர்ந்தான். ஆனால் இருந்தாலும் தன் மனைவி அவன் செய்த தவற திருச்சி மன்னிச்சு அவனை தன்னுடைய துணையாக ஏற்றுக்கிட்டான். அந்த உள்ளம் கொண்ட அன்பு உள்ளம் பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக மனைவிகளுக்கு மட்டும்தான் இருக்கும். அர்ஜுன், என்னுடைய இஷ்ட தெய்வத்துக்கு இந்த மலரை கொண்டு போயிட்டு இருந்தேன். அந்த உருவம் இல்லாத உயிர் இல்லாத அந்த கல் சிலைக்கு போகிறத விட உன்னை உயிராக நினைச்சிருந்து உன்னோடையே சேர்ந்திருக்கக்கூடிய உன் மனைவிக்கு இந்த பூவை சூட்டி உன் உறவுகளை ஒன்று சேர்த்துங்க. என்றுமே உறவுகள் பிரிவதில்லை. நம்ம அபகரிச்ச பணத்தை எல்லாம் போலீஸ் வந்து அள்ளிட்டு போகுது. இன்னைக்கு நைட்டே எப்படியும் தப்பிச்சாகணும். அதுக்கு என்ன வேலைன்னு யோசிங்க. தலைவன் நான் இருக்க, நீ ஏண்டா தவிக்கிற? தப்பு பண்ண தெரிஞ்சா மட்டும் போதாது, அதுல இருந்து தப்பிக்கவும் தெரியணும். அப்பதான் ஒருத்தன் தலைவனாக முடியும். நீ தலைவனாகி தப்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தப்பிக்கிற வழியை சொல்லு. நான் அப்பவே சொன்னேன், நம்ம தமிழ்நாடு போலீஸ் திடீர் திப்புன்னு வந்து தாக்குதல் நடத்துவாங்கன்னு. சொன்னா கேட்டானா? எவன் வந்து கிழிக்கிறான்னு சொன்னேன். இப்ப எல்லாமே கிழிஞ்சிருச்சு. செட்டில் ஆகுது சரி, உஷாரா இருக்கணும். நம்மளை சுத்தி எல்லா இடத்துலயும் போலீஸ் நிக்குது. நாம் எப்படி தப்பிக்க போறோம்? என் சொந்த வழியில் போனாலும் எப்படியும் யாருக்கிட்டையும் தப்பிக்கவே முடியாது. அதனால அதுக்கெல்லாம் ஒரு பொறுமை வேணும். அவசரப்படாத. பொழுதுக்கும் இதையே சொல்லி என்னை புலம்ப வைக்காதீங்கடா. நம்ம எப்படி போறோம்ன்றத சொல்லுங்க. டே கிழவா, நீ ஏன்டா புலம்புற? பொம்பளை மாதிரி தப்பிக்கிறதுக்கு பல வழி இருக்குது. அதுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சாச்சு. இன்னைக்கு நைட்டு இங்கிருந்து நம்ம பாம்பே போறோம். அதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, கவலைப்படாதீங்க. சூப்பர் பாஸ், அருமையான திட்டம். இந்த திட்டத்தை எந்த கொம்பனாலே முறியடிக்க முடியாது.
இப்ப சாத்து நடு சாத்து குளிர் காத்து காப்பாத்து கைய கோத்து இடம் பார்த்து கொடியேத்து இப்ப சாத்து நடு சாத்து குளிர் காத்து காப்பாத்து கைய கோத்து இடம் பார்த்து கொடியேத்து சாத்து குளிர் காத்து காப்பாத்து கைய கோத்து இடம் பார்த்து கொடியேத்து இப்ப சாத்து நடு சாத்து குளிர் காத்து காப்பாத்து
இப்ப சாத்து நடு சாத்து குளிர் காத்து காப்பாத்து இப்ப சாத்து நடு சாத்து இப்ப சாத்து நடு சாத்து வந்து என்ன பிரயோஜனம்? விடிஞ்ச பொழுது திரும்பி வராது. இப்பயாவது அவரை புரிஞ்சுக்கிட்டியே. நீயே அழுதுட்டு இருந்தா இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் யாரு பதில் சொல்றது? மனசு சேர்த்துக்கிட்டு ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்பா. என் குடிசைக்கு வந்த குலதெய்வம் இப்படி சாயும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மாப்பிள என் குடியே முடியிருந்தாலும் கவலைப்பட மாட்டேன். இந்த குலதெய்வம் இப்படி சாயும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மாப்பிள டைம் ஆகிக்கிட்டே இருக்கு. மானம் வேற மழை வர மாதிரி இருக்கு. அந்த சிதைக்கு தீ மூட்டிருங்க மாப்பிள. ஏப்பா இப்போதான் அப்பாவோட முகத்தை பார்க்கறதுக்கு உனக்கு புத்தி வந்துதா? என்னாச்சு? என்னாச்சு? என்னையாச்சு? மகேஷ் நேராகிட்டே போகுது. அப்பாவோட இதுக்கு வந்து கொல்லி வைப்பா. சொல்லி சொல்லி வளர்த்தரு இப்படி இல்லாம போயிட்டாரு. நீதியாவ நேர்மையாவ இருந்த எங்க அப்பா சொல்லு பேச்சு கேட்காம இப்படி கெட்ட சவகாசத்தோட கெட்டி குட்டிச்சவர் ஆயிட்டுன்னு அப்பா ஒரு வர பாருங்கப்பா. ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அப்பா மக உறவை பிரிக்க முடியாது. அப்பா தொட்டு போனா மானமுள்ள சாமி வானம் தொட்டு போனா மானமுள்ள சாமி தேம்புதையா பாவம் தேவர்களின் பூமி பட்டத்துக்கு வேறு சிற்றரசன் யாரு
மாற்று உண்டா கூறு திருந்தாம போச்சே ஊரு சனந்தா தத்தளிச்சு வாடுதையா ஏழையினந்தா போற்றி பாடடி பொன்னே தேவர் காலடி மண்ணே ஆயிரம் தான் இருந்தாலும் அப்பன் மவன் எவ்வளோ சண்டை வந்தாலும் இவருக்கு இவரு தான் அப்பன் இவருக்கு இப்போ தான் மவன் சொல்லிட்டு அப்பா மவங்கிற உறவு வந்து என்றைக்குமே பிரியவே பிரியாது. இதே தான் உறவுகள் பிரிவதில்லை, பிரியாத உறவாக இருக்கும்.